வணக்கம் மக்களே. நேற்று சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் ஃபுல்லா பயங்கரமா வைரல் பண்ணி விட்டாங்க. அது சமூக வலைதளங்களையும் பேசப்படும் பொருளாயிடுச்சு. அப்படி என்ன அந்த ஆடியோல இருந்தது அப்படின்னா, சீமான் அவர்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய அரிமா செந்தில்நாதன் அவர்கள் கட்சியில இருந்து விலகணும் அப்படின்னு அவருடைய மாவட்டத்தை சேர்ந்த என்டிகே உறுப்பினர்கள் சிலர் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதற்கு சீமான் அவர்கள் இன்னைக்கு இவரு வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் போர்க்கொடி தூக்குவீங்க, அப்ப நாளைக்கு நான் வரேன் அப்படின்னா நானும் கட்சியில இருக்க கூடாது, விலகுங்க அப்படின்னு போர்க்கொடி தூக்குவீங்களா? கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதைதான் நீங்க எல்லாருமே கீழ் பண்ணிக்கணும். அப்படி உங்களால முடியல அப்படின்னா போர்க்கொடியை பிடிச்சிக்கிட்டே அப்படியே போங்க. இப்பதான் புதுசா எத்தனையோ கட்சி திறக்குறாங்க. ஏதாவது ஒரு கட்சியில போய் சேருங்க. நீங்க யாரு, நீங்க சொல்றத எந்த கட்சி கேக்குதோ அந்த கட்சிக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசின ஒரு ஆடியோ வெளிவந்திருக்கு. இப்ப இந்த ஆடியோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நேத்து சாயங்காலம் 4-5 மணிக்கே செய்தி சேனல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருப்பி அந்த ஆடியோ லீக் ஆயிருக்கு, சீமான் அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்குன்னு விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்காங்க செய்தி சேனல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமூக வலைத்தளங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஜீரோல இருக்கும் போதே ஒருத்தருக்கு இவ்வளவு தலக்கணமா, இப்படி பேசிதான் நீங்க உங்க கட்சியில இருந்து எல்லாரையும் விரட்டி அடிச்சிட்டீங்க, யாராவது இப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறுறேன்னு சொல்லி அவதூறுகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. அதாவது சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை, அவரு என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே பின்தொடரணும். அவருடைய இந்த கருத்துக்கள் சரி. ஆனா அவரு அத குரல் பதிவா போட்டதுதான் இப்ப அவருக்கே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்வேன். இப்போ கட்சியில ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒண்ணு அமைச்சு அவங்க மூலயமா அதை டீல் பண்றதுதான் சரி வரும். நேரடியா சீமான் அவர்களை குரல் பதிவு போடுறதுனால என்ன ஆயிடுது, அவரை பிடிக்காத சிலர் உடனே அந்த ஆடியோவை சமூக வலைதளங்கள்ல லீக் பண்ணிடுறாங்க. அது கடைசியில கட்சிக்கே கெட்ட பேரா அமைஞ்சிருது. இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அண்ணன் நேரடியா யாரையும் திட்டுறதோ இல்ல கண்டிக்கிறதோ குரல் பதிவு போட வேண்டாம். இப்ப நீங்க ஒருத்தவங்களை வாழ்த்துறீங்க, ஒரு விஷயம், ஒரு பிறந்த நாள் வாழ்த்து, ஏதோ ஒண்ணு அது சம்பந்தமா நீங்க போடுறீங்கன்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மாதிரி குரல் பதிவு போடுறதுனால தொடர்ச்சியா, இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இல்லையா, தொடர்ச்சியா சீமான் அவர்களுடைய குரல் பதிவு வந்திருக்குன்னு எத்தனையோ ஆடியோக்கள் இருக்கு. அது உண்மையா பொய்யா, அவருடைய வாய்ஸ ஏஐ மூலமா ரெடி பண்றாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. அவதூறு பரப்புறதுக்கு இது ஒரு ஈஸியா இது அமைஞ்சு போயிடுது. அதனால இந்த மாதிரி நீங்க நேரடியா குரல் பதிவு போடாதீங்கன்னு சொல்லி நான் ஒரு காணொலியில கோரிக்கையா வச்சிருந்தேன். அதை சீமான் அவர்கள் கவனிச்சாரா கவனிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா இந்த நேரத்துல அதை மறுபடியும் நான் அதை ஞாபகப்படுத்தி அதை எப்படியாவது கட்சி தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுனால இந்த காணொலியும் நான் அதை பதிவு பண்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, தாவேகா ஆட்சி அமைஞ்ச பிறகும் நாம் தமிழர் கட்சி மீது வீசக்கூடிய அவதூறுகளும் சரி, நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்தி பேசுறதும் சரி ரொம்பவே அதிகரிச்சுக்குன்னே சொல்லலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அவங்க ஜீரோ கட்சி, ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆகல, இவங்களெல்லாம் டிபேட்டுக்கு கூப்பிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா, சீமானா அது யாரு, எம்எல்ஏவா எம்பியா, இப்படியா இழிவுபடுத்தி பேசுறாங்க. அவதூறுகள் சொல்லவே தேவையில்ல. சீமான் அவர்கள் மாண்பு கருதி திருமண விழால ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சதா இருக்கட்டும், இப்ப சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த நிகழ்ச்சிகளை கலந்துருக்கும் போது அவங்க கிட்ட பேசின விதமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பெரிய அளவுல அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் ஒரே சாதியினர், அதனால அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நாமெல்லாம் ஒரே குடியில் பிறந்த தமிழ் தாயின் பிள்ளைகள், இதுதான் அவருடைய கருத்தா இருக்கு. ஒருபடி மேல போய் திமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சேர்ந்து கூட்டணி வைக்க போறாங்க இனி வரும் தேர்தல்ல அப்படின்றாங்க. சீமானா அந்த சாமான்லாம் நாங்க ஓரம் கட்டியாச்சு, இப்படி கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே பேசுறாங்க. இது இல்லாம பெய்டு யூடியூபர்ஸ் அப்புறம் ப்ரொமோஷன் டீமை வச்சும் பெரிய அளவுல அவதூறுகளை சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்களே சொல்றீங்க இது ஜீரோ கட்சின்னு, அப்ப ஜீரோ கட்சியா இருக்கிற ஒரு கட்சியை நீங்க ஏன் தொடர்ச்சியா அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா ஏன் அவதூறுகளை பரப்புறதுக்கு பல கோடிகளை செலவு பண்றீங்க? திமுக ஆட்சியில இருக்கும் போதும் இதே அவதூறு ஸ்ட்ராட்டஜி தான் கையில எடுத்தாங்க. அவங்க நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்ப அதே மாதிரியான அவதூறு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய கட்சிக்கு இது பேக் ஃபயரா தான் ஆகும். அதாவது அவதூறுகளுக்கு பல கோடி செலவு பண்றதுக்கு பதிலா குளத்தை தூர்வாருங்க, சாலைகளை சீரமைங்க, பள்ளிக்கூடத்தை சீரமைங்க, இதெல்லாம் ரீல்ஸா எடுத்து வீடியோவா போடுங்க. இதனால உங்க கட்சிக்கும் வளர்ச்சி, மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியா திறந்தாலே என்டிகேவும் சரி டிவிகேவும் சரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதுதான் அரசியல்னு பண்ணிட்டு வராங்க.
இத வந்துட்டு 2 பேருமே கைவிடணும். இதனால ஒரு துளி கூட கட்சிக்கு பிரயோஜனம் கிடையாது. அது டிவிகேவா இருந்தாலும் சரி, என்டிகேவா இருந்தாலும் சரி. என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் யாரையும் தனிமனித தாக்குதல் பண்ணி பேச போறது கிடையாது. தற்குறி, அணில், முட்டாள் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த போறது கிடையாது. அரசியல் ரீதியா விமர்சனங்கள் இருக்குதுன்னா அதை முன்வைப்பேன். சரியா செஞ்சாங்கன்னா பாராட்டுறதும், தவறு செஞ்சா சுட்டி காட்டுறதும் தான் என்னுடைய ஸ்டாண்டா இருக்க போகுது. அதுதான் நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா என்டிகேல உள்ள சில பேர்லாம் எப்படி பேசுறாங்கன்னா, ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் நீ பிறந்திருந்தா, அப்புறம் கால்ல வந்து விழுங்கடா, அப்புறம் தற்கூரி, அணில், முட்டாள், பொட்டு மாமா இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து லீடா விட்டுடுறாங்க. அப்புறம் இதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து பதிலுக்கு பேசுறதும் இப்படியாதான் வாய் சவடாரா போயிட்டு இருக்கு. இதனால கட்சிக்கு ஏதாவது வளர்ச்சியானா இல்ல. இதுக்கு பதிலா அவங்க தொகுதி சார்ந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க. ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ அந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள் எப்படி செஞ்சிருக்காங்க, சாலைகளை சீரமைச்சிருக்காங்களா இல்லையா, இல்ல ஏதாவது ஊழல் வழக்கு இருக்கா, அதெல்லாம் ஆர்டிஐ மூலயமா இன்ஃபர்மேஷன் எடுத்து ஊழல் இருக்குன்னா வழக்கு தொடருங்க, போராட்டம் பண்ணுங்க, மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க. அப்பதான் மக்கள் நம்பிக்கையை பெற்று கட்சி வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். இப்படி வாய் சவடார் விடுறதுனால கட்சிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, அகல பாதாளத்துக்கு தான் அது போய் சேர்க்கும். கட்சிக்குன்னு வந்து ஒரு உன்னதமான கொள்கை கோட்பாடு இருக்கு. அது எல்லாத்தையும் சீர்குலைக்கும் வண்ணமா தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கு. நான் எல்லாரையும் சொல்லல, பேசுற சில பேரை தான் சொல்றேன். இது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இன்னமும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.